பிரியமான தேவனுடைய ஜனமே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். கிறிஸ்துவின் நாமத்தினாலே இக்கால வேளையை அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து அவருடைய வசனங்களை தியானித்து கடந்து வர அவர் கண்களிலே நமக்கு கிருபை கிடைத்ததற்காக தேவனை நாம் நன்றியோடு கூட துதிப்போம். சங்கீதம் 103 அதிகாரம் 13வது வசனத்திலே சொல்லப்பட்டுள்ள வார்த்தையை கவனித்து கேளுங்கள். அவர் நம்முடைய வாழ்க்கையிலே நல்லவராகவும் வல்லவராகவும் போதுமானவராகவும் இருக்கிறார். அவருடைய அன்பு நம் வாழ்க்கையிலே பெரிதாக காணப்படும் பொழுது நம்ம வாழ்க்கையின் நிலையெல்லாம் அப்படி ஆசீர்வாதமாய் மாறும் பொழுது நமக்கு வரும் பலவிதமான காரியங்களையும் ஆச்சரியப்படும்படியாக அதிசயப்படும்படியாக செயல்படுத்துவார். சங்கீதம் 3 அதிகாரம் 13வது வசனத்திலே தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் என்று எழுதப்பட்டுள்ளது. நம்ம நேசிக்கிற நாம் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு நாம் செய்யக்கூடிய கடமைகள் எத்தனை என்று அறிந்து பிள்ளைகள் தேவைகளை நாம் பூர்த்தி செய்கிறோம். அவர்கள் இருதயத்தை சந்தோஷப்படுத்துகிறோம். அவர்கள் விரும்புகிற காரியங்களை நாம் நிறைவேற பண்ணுகிறோம். அதுபோல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்மால் உருவாக்கப்பட்ட பிள்ளைகளை அவர் நேசித்து அவர் ஆசீர்வதித்து அவருடைய வல்லமையினாலே நிரப்பி மகிமையினாலே சந்தோஷப்படுத்தி அவர்கள் எண்ணங்களின் நினைவுகளை நிறைவேற செய்ய வல்லவராயிருக்கிறார். அவரை நாம் துதிப்போமா? அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து அவருடைய நாமத்துக்கு மகிமையாக சாட்சியாக எப்பொழுதும் நிலைத்திருக்க அவருடைய சன்னதியின் முன் நாம் நிலைத்திருப்போம். ஆண்டவரே, என் தகப்பனே, நீர் எனக்கு மனம் இறங்கி என்னுடைய அங்கலாய்ப்பின் வாழ்க்கையை சந்தோஷமும் மன மகிழ்ச்சியும் உள்ள வாழ்க்கையாய் மாற்றி நீர் என்னை சாட்சியாய் நிறுத்துங்கப்பா. எனக்கு மனம் இறங்கும் ஆண்டவனே. என்னுடைய குடும்பத்தில் இருக்கும் கஷ்டங்கள் மறைய வேண்டும். நான் செய்யும் கையின் பிரயாசங்கள் இயேசு கிறிஸ்துவின் மகிமுள்ள நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். எனக்கு என்ன செய்வேன் என்று புரியாமல் திகைத்து கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கையின் சூழ்நிலையை மாற்றி நீர் பொறுப்பெடுத்து ஆசீர்வதித்து மகிமைப்படுத்தும் ஆண்டவரே என்று அவரிடத்தில் நாம் வேண்டிக் கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே முடிவுண்டு என் மகளே, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று கர்த்தர் ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று நாம் உணர வேண்டும். அவரை நாம் விசுவாசித்தால் தான் விசுவாசத்தின் மேன்மையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அவரிடத்திலே நான் நம்பிக்கையும் விசுவாசமும் வைக்கவில்லை என்றால் ஒரு பலனையும் நாம் அனுபவிக்க முடியாது. மனிதன் வாழ்க்கையிலே கஷ்டங்கள் வருவது இயற்கை. ஆகையாலே என் தகப்பனே, இந்த கஷ்டங்கள் என் வாழ்க்கையிலே நீடித்து இருப்பதில்லை, கொஞ்ச காலம் மாத்திரமே. அந்த கொஞ்ச காலத்திலே நான் உண்மையும் உத்தமமாய் உம்மை சேவித்து இந்த கஷ்டங்களை நான் அனுசரித்து வருகிறபடியாலே இதற்கேற்ற பலனை நீர் எனக்கு கொடுப்பீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த கஷ்டங்களிலும் கூட உம்முடைய கிருபை என்னோடு கூடவும் என் குடும்பத்தாரோடு கூடவும் நிலைத்திருக்க நீர் உதவி செய்யும் என்று அவரிடத்திலே நீங்கள் செய்யும் விண்ணப்பங்கள் அவர் சன்னிதானத்திலே போய் சேரும். அப்படி நீங்கள் விட்ட கண்ணீரை அவர் ஒரு துருத்திலே வைத்து கணக்கு பார்த்து அதற்கேற்றபடி உங்கள் காரியங்களை ஜெயமாக முடித்து கொடுத்து சந்தோஷப்படுத்துவார். ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள். அவருடைய மகிமுள்ள கரம் உங்களை தாங்கிக் கொள்ளும். அவருடைய வல்லமுள்ள கரம் உங்களை ஏந்தி பரிசுத்தப்படுத்தும். மகிமையினாலும் வல்லமையினாலும் நிரப்பி உங்களை சந்தோஷப்படுத்தும். இந்நாளிலே பிறந்த நாளையும் திருமண நாளையும் காண்கின்றவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பாராக.
அவருடைய மகிமுள்ள கரம் உங்களோடு கூட இருந்து உங்கள் தேவைகளை சந்தித்து உங்கள் இருதயத்தை சந்தோஷப்படுத்தி மன மகிழ்ச்சிக்குள்ளாக நிரப்பி காத்துக்கொள்வார். உங்களுக்கு மனமிறங்கி இந்த நாள் வரைக்கும் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்த தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள். நன்றி இருதயத்தோடு இந்த வருடம் முழுவதுமாய் கடந்து வரும் பொழுது நீங்கள் பலவிதமான ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வீர்கள். கிறிஸ்துவுக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக என்று சொல்லி இந்த வேண்டுகோளை முடிப்போம். ஆமேன்.